الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى فقال النبي صلى الله عليه وسلم من تواضع لله رفعه الله أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே நடந்த ஒரு முக்கிய நிகழ்வுதான் மெஅராஜ் என்ற ஒரு பயணம். உலமாக்கல் கிதாபுகளிலே மெஅராஜுடைய பயணத்தை பற்றி குறிப்பிட்டுவிட்டு பல்வேறு படிப்பினைகளை அதிலிருந்து எழுதுகிறார்கள். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது எந்த நபியையும் உயர்த்தாத அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தினார். முதல் வானம், இரண்டாவது வானம், இப்படியாக 7 வானங்களை கடந்து தன்னுடைய அர்ஷ் வரைக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தினார். இந்த அளவிற்கு உயர்வு எந்த நபிக்கும் கிடைத்தது கிடையாது. அவ்வளவு தூரம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தியதனுடைய பின்னணியாக உலமா பெருமக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல இந்த உலகத்திலே யாரும் பணிவாக நடந்து கொண்டது கிடையாது. நபியினுடைய பணிவுக்கு கிடைத்த ஒரு பரிசு தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹாவையும் கடந்து அது வரைக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பணிவாக இருந்தார்கள். அல்லாஹுக்கு பிடித்த ஒரே வார்த்தை அபுது என்ற வார்த்தை, அடிமை என்ற வார்த்தை. ஒவ்வொருவரும் தன்னை அடிமையாக நினைப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நான் பெரிய ஆலிம், நான் பெரிய பட்டதாரி, நான் பெரிய செல்வந்தன், நான் பெரிய திறமைசாலி, இதையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு வாழ்பவர்களை அல்லாஹ் விரும்புவது கிடையாது. எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஒரு அடிமைதான். அபுது என்ற வார்த்தை தான் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான வார்த்தை. தன்னுடைய ரசூலை பற்றி பல இடங்களிலே சொல்லும் பொழுது, குர்ஆனை இறக்கி வைத்ததை பற்றி கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடும் பொழுது பல இடங்களிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அபுது என்ற வார்த்தை தான் பயன்படுத்துகிறான். ஹுவல்லதி அன்ஸல அலா அப்திஹி
ஆயாத்தின் பையினாத் ஹுவல்லதி அன்ஸல அலா அப்திஹி ஆயாத்தின் பையினாத். அவன்தான் தன்னுடைய அடியாரின் மீது இந்த ஆயாத்துகளை, தெளிவான அத்தாட்சிகளை இறக்கி வைத்தான். தபாரகல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான் அலா அப்திஹி. தன்னுடைய அடியாரின் மீது ஃபுர்கான் என்ற குர்ஆனை இறக்கி வைத்த அந்த அல்லாஹ் பரக்கத்து வாய்ந்தவன். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அவன்தான் தன்னுடைய அடியானின் மீது இந்த வேதத்தை இறக்கி வைத்தான் என்பதாக எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்ட விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அபுது என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். பல நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுதும் கூட அங்கேயும் அல்லாஹு தஆலா அபுது என்பதை சொல்வதில் தான் பெருமைப்படுகிறான். தன்னுடைய ரசூல்மார்களை ரசூல் என்று சொல்வதை விட, நபி என்று சொல்வதை விட குர்ஆனை ஆய்வு செய்தால் தெரியும், நீங்கெல்லாம் ரசூல் என்பதை நிரூபிக்க வேண்டுமோ அந்த இடங்களில் தான் ரசூல் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். எங்கெல்லாம் நபி என்பதை நிரூபிக்க வேண்டுமோ அந்த இடங்களில் தான் நபி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இது அல்லாத பல இடங்களிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிமார்களை அபுது என்று சொல்வதை வைத்துத்தான், அடியார் என்று சொல்வதை வைத்துத்தான் அல்லாஹ் பெருமிதம் அடைகிறான். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது பேசினார்கள். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். தொட்டில் குழந்தையாக, பால் குடி குழந்தையாக இருக்கும் பொழுது ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள். அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கால இன்னி அப்துல்லாஹ். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹுடைய அடியான் என்பதை சொன்னதற்கு பிறகுதான் ஆத்தானியல் கிதாப் வஜஅலனி நபியா, அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறான், என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் என்ற செய்தியை கூட ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்ததாகத்தான் சொல்வார். அபுது என்ற வார்த்தையை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதன்மையாக சொல்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வதுகுர் அபதனா தாவூத், நம்முடைய அடியார் தாவூதை பற்றி நினைத்து பாருங்கள். அதுபோல் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது வதுகுர் அபதனா ஐயூப், நம்முடைய அடியார் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள். எல்லா இடங்களிலேயும் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களிடத்திலே நாம் ஒரு அடிமையாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நாம் பெரிய திறமசாலி, பலர்களுக்கு இப்படி சில எண்ணங்கள் வந்து விடுவது உண்டு. ஏதாவது கொஞ்சம் அல்லாஹ் ஒரு ஆற்றலை கொடுத்து விட்டால் எல்லாமே நான் தான் என்பதாக நினைப்பார்கள். படிப்பிலே சிலர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆற்றலை கொடுத்திருப்பான். பொருள் சம்பாதிப்பதில் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், முஸ்லீமாக இருந்தும் கூட அல்லாஹ் கோடிகளை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய உணர்வு என்ன தெரியுமா? கோடிகளை தேவையில்லாத விஷயங்களிலே செலவு செய்வார்கள், வீணான விஷயங்களிலே செலவு செய்வார்கள். அவர்களுடைய உணர்வு என்ன தெரியுமா? நான் சம்பாதித்தேன். பெருமை, தலகணம் எதுவுமே அல்லாஹுக்கு பிடிக்காது. எதை கொடுத்திருந்தாலும், இல்மை அல்லாஹ் கொடுத்தாலும், ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தாலும், பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்தாலும், எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ் எதிர்பார்ப்பது நான் ஒரு அடிமை என்பதை நீ அங்கு நிரூபி. நான் ஒரு அல்லாஹுடைய அடிமை, எனக்கு எதுவும் கிடையாது என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் உணர்த்தி காட்டுவான். எந்த மனிதருக்கும் இது போன்ற நிகழ்வு நடந்தது கிடையாது. எந்த நபிக்கும் இது போன்ற நிகழ்வு நடந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு எந்த அறிவியலும் வளராத ஒரு காலம், வாகன வசதிகள் இல்லாத ஒரு காலம், அந்த காலத்திலே சாதாரணமாக தரைவழி பயணமாக ஒரு சில கிலோமீட்டர்களை கடப்பதாக இருந்தால் கூட சில மணி நேரங்கள் தேவைப்படும். அதுவும் சில 100 மைல்களை கடப்பதாக இருந்தால், கிலோமீட்டர்களை கடப்பதாக இருந்தாலோ அல்லது 500 கிலோமீட்டர்களை கடப்பதாக இருந்தால் பல மணி நேரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வாகன வசதி இருந்தும் கூட, எந்த வாகன வசதியும் இல்லாத காலத்திலே அல்லாஹ் ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்கிறான். 7 வானங்களை கடந்த ஒரு பயணம்.
மக்காவிலிருந்து ஜெருசலேம் பைத்துல் முகத்தஸ் வரை, முகத்தஸிலிருந்து பைத்துல் முகத்தஸிலிருந்து 7 வானங்கள் கற்பனைக்கு கூட எட்டாது. அறிவு ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலம் அது. குதிரைகளையும் ஒட்டகங்களையுமே பார்த்து வாழ்ந்த அந்த அரபு மக்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு பயணம் என்பது ஏற்க முடியாத ஒரு பயணம். அந்த பயணத்தை ஏற்பாடு செய்து அது குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுதும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சுபஹானல்லதி அஸ்ஸரா பி அபதிஹி, சுபஹானல்லதி அஸ்ஸரா பி அபதிஹி. அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். அந்த அல்லாஹ் தன்னுடைய அடியானை இஸ்ரா என்ற பயணத்தை மேற்கொள்ள வைத்தான். இரவு நேரத்திலே பயணிக்கக்கூடிய அந்த பயணத்திற்கு இஸ்ரா என்பதாக சொல்லப்படும். அந்த பயணம் குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது பி அபதிஹி, தன்னுடைய அடியாரை அல்லாஹ் அழைத்து சென்றான். உலகத்திலே வேறு யாரும் முஹம்மது ரசூலுல்லாஹை முந்திவிட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் முந்த முடியாது. பிறப்பிலிருந்து ஆரம்பத்திலிருந்து உலகம் அழிந்ததற்கு பிறகும் மறுமையினுடைய வாழ்க்கை துவங்கினாலும் கூட எல்லா இடங்களிலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முதன்மை பெற்றவர்கள். அந்த முதன்மை பெற்ற ரசூல் குறித்து சொல்லும் பொழுதும், அவர்களை இந்த பயணத்திற்காக வேண்டி அழைத்து சென்றதை சொல்லும் பொழுதும் கூட முஹம்மது ரசூலுல்லாஹை அழைத்து சென்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு நபியை அழைத்து சென்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லவில்லை. வார்த்தையை கவனியுங்கள், அபுது என்ற வார்த்தை தான். சுபஹானல்லதி அஸ்ஸரா பி அபதிஹி, தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றானே அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதாக இந்த நிகழ்வு குறித்து அல்லாஹ் சொல்வான். அப்படி என்ன பணிவு பெருமானார் அவர்களிடத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், மன் தவாலா லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹுக்காக வேண்டி இந்த உலகத்திலே பணிவாக நடப்பார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். பெருமக்களே, ரசூலுல்லாஹுடைய வார்த்தை இது. பணிவாக நடப்போம் என்று சொன்னால் நம்மை அல்லாஹ் உயர்த்துவான். நம்முடைய மனதிலே நாம் பெரிய ஆள் என்பதாக நினைத்தால் நாம் தான் நினைத்து கொண்டிருப்போம் பெரிய ஆள் என்பதாக. பார்ப்பவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் நம்மை பற்றி தவறான எண்ணத்தை போடுவான். இந்த அளவிற்கு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், தன்னை பற்றி ஒரு மனிதன் பெரியவனாக நினைப்பான் என்று சொன்னால், உயர்ந்தவனாக நினைப்பான் என்று சொன்னால், இவர் வேண்டுமானால் உள்ளத்திலே பெரிய ஆளாக நினைக்கலாம். பார்க்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்களிலே இவ்வளவு அல்லாஹ் கேவலப்படுத்துவானாம். நாய் பன்றியை விட கேடு கட்டவனாக அந்த மக்கள் நினைப்பார்கள். நாம் பெரிய ஆளாக நினைப்போம். மக்களுடைய உள்ளங்களிலே நாய்க்கு உண்டான மரியாதை கூட இவருக்கு இருக்காது, ஒரு பன்றிக்கு உண்டான மரியாதை கூட இருக்காது என்ற ஒரு ஹதீஸை ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இதுதான், இந்த உலகத்திலே யார் பணிவாக இருப்பார்களோ, நபியினுடைய பிறப்பே ஒரு பணிவு தான். சஜிதாவுடைய நிலையிலே பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது சஜிதா செய்தவர்களாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். எப்படியோ நிலையிலே பிறக்க வைக்கலாம். ஈருலக தலைவரை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது சஜிதா நிலையில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். மக்களோடு வாழும் பொழுது கூட தன்னை பெரியதாக பெருமைப்படுத்தி எது கிடையாது. சில நேரங்களிலே சஹாபாக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். நபியை சுற்றி எல்லோரும் உட்கார்ந்திருப்பார்கள். நபியும் வட்டமாக உட்கார்ந்திருக்கும் பொழுது நபியும் அமர்ந்திருப்பார்கள். வெளியிலிருந்து யாராவது வந்தால், புதியதாக வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த நேரத்தில் வந்தவர்கள் கேட்பார்களாம், யார் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை கண்டுபிடிக்க முடியாது. எல்லோரும் சமமாக அமர்ந்திருப்பார்கள். நம்முடைய நிலை என்ன? அப்படி கிடையாது. லேசான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால், ஒரு பதவி கிடைத்தால் நாம் அமரும் இடமே தனிப்பட்டதாக இருக்கும். நமக்கு என்பதாக தனியான ஏற்பாடு. ஈருலக தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது அடிமையாக எல்லோருடன் சேர்ந்து அமர்ந்திருப்பார்கள். வெளியிலிருந்து வரக்கூடிய மனிதர் கேட்பார், மன் மின்கும் முஹம்மதுன், மன் மின்கும் முஹம்மதுன், உங்களிலே யார் முஹம்மது? நபியை பற்றி அறியாதவர் புதியதாக வந்தால் எல்லோரையும் போல அனைத்து நபர்களோடு சேர்ந்து தனக்கென்ன ஒரு தனித்துவத்தை வைத்து கொள்ளாமல்
எல்லோரோடும் சேர்ந்து அமர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு பணிவாக இருப்பார்கள். அமரும் பொழுது, சாப்பிடும் பொழுது எல்லா இடங்களிலேயும் ஒரு அடிமையை போல அமர்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், ஆகுலு கமா யகுலுல் அப்து அஜ்லிசு கமா யஜ்லிசுல் அப்து. ஒரு அடிமை எப்படி அமருவாரோ அதுபோல நான் அமருகிறேன். ஒரு அடிமை எப்படி சாப்பிடுவாரோ அதுபோல நான் சாப்பிடுவேன். அதன் காரணமாகத்தான் உலமாக்கள் சொல்வார்கள், நாற்காலியிலே அமர்ந்து சாப்பிடாதீர்கள், பெருமை வரும். தரையிலே அமருங்கள், சுஃபராவை விரியுங்கள், உணவு விரிப்பை விரியுங்கள், அதிலே அமர்ந்து சாப்பிடுங்கள், பணிவு வரும் என்பதாக உலமா பெருமக்கள் சொல்லி தருவார்கள். நாற்காலியிலே அமர்ந்து சாப்பிடும் பொழுது நம்மை அறியாமலேயும் பெருமை வரலாம். சுன்னத்து என்ன? தரையிலே அமர்ந்து கால்களை மடக்கி உணவுக்கு முன்பதாக ஒரு அடிமையாக உட்காருவதுதான் சுன்னத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் அமர்ந்தார்கள். ஆகுலு கமா யகுலுல் அப்து. நபியினுடைய உண்ணக்கூடிய முறை ஒரு அடிமை உண்பதை போல இருக்கும். ஒரு தலைகணம் பிடித்த தலைவரை போல இருக்காது. ஒரு நாட்டினுடைய மன்னனை போல எல்லாம் இருக்காது. ஈருலகத்திற்கு மன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்படி இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரக்கூடிய முறை ஒரு அடிமையை போல அமர்வார்கள், ஒரு அடிமையை போல சாப்பிடுவார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலையிலே மேல்புறமாக உயரமாக அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். அப்படி சாப்பிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து சாப்பிடக்கூடிய முறை ஒரு அடிமையை போல இருக்கும். அந்த நேரத்திலே ஒரு தவறான நடத்தை உள்ள ஒரு பெண்மணி எப்பொழுது பார்த்தாலும் எந்த ஆண்களிடத்திலும் பேசுவார்கள், வெட்கமில்லாமல் பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து செல்லும் பொழுது நபியை பார்த்து கேட்பார்கள், என்ன ஒரு அடிமை போல உட்கார்ந்து சாப்பிடுகிறீர்களே, உங்களை நபி என்பதாக சொல்கிறீர்கள், ஒரு அடிமையை போல நீங்கள் உட்கார்ந்து சாப்பிடுகிறீர்களே என்பதாக கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. அந்த இடத்திலையும் அபுத் என்ற வார்த்தை, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. அல்லாஹுக்கு நான் நன்றி செய்யக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா, அல்லாஹுக்கு நன்றி செய்யக்கூடிய ரசூலாக ஆக வேண்டாமா என்ற வார்த்தை அங்கே கிடையாது. அல்லாஹுக்கு நன்றி செய்யக்கூடிய ஒரு நபியாக நான் ஆக வேண்டாமா என்ற வார்த்தை அங்கு கிடையாது. அங்குள்ள வார்த்தை அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹுக்கு நன்றி செய்யக்கூடிய ஒரு அடிமையாக ஆக வேண்டாமா என்பதாக அந்த பெண்மணி இடத்தில் சொல்வார்கள். அந்த பெண்மணி கேட்பார்கள், எனக்கு எதுவுமே கொடுக்கவில்லையே, தனியாக நீங்களாகவே சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடத்தில் இருந்த உணவை எடுத்து கொடுப்பார்கள். அந்த பெண்மணி தமாசாக பேசக்கூடியவர், எல்லோரிடத்திலையும் வெட்கமில்லாமல் பேசுவார்கள். அந்த பெண்மணி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முஹம்மது அவர்களே, எனக்கு அந்த உணவு வேண்டாம், நீங்கள் வாயிலே வைத்திருக்கிறீர்களே அந்த உணவை கொடுங்கள் என்பதாக கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில் இருந்த உணவை எடுத்து கொடுப்பார்கள். அந்த உணவு அந்த பெண்மணியினுடைய நாவுக்குள் போய் அது அந்த பெண்மணியுடைய வயிற்றுக்குள் போனதற்கு பிறகு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள், அதுவரைக்கும் ஹயா இல்லாத அந்த பெண்மணி, வெட்கமில்லாமல் எல்லோரிடத்திலும் பழகக்கூடிய அந்த பெண்மணி, எல்லா ஆண்களிடத்திலும் சகஜமாக பேசக்கூடிய அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை அப்படியே மாறியது. ஒழுக்கத்தினுடைய ஒரு பிறப்பிடத்தை போல அந்த பெண்மணி வாழ்ந்தார்கள். வெட்கமுள்ளவராக, ஒழுக்கமுள்ளவராக, எந்த ஆணினிடத்திலையும் பேசாதவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்பதை வரலாற்று கிதாபுகளிலே பதிவு செய்ய முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை ஒரு அடிமையாக உண்மையாகவே வாழ்ந்து காண்பித்தார்கள். அல்லாஹுக்கும் பிடிக்காத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹுடைய ரசூலுக்கும் பிடிக்காத வார்த்தை என்ன தெரியுமா? நான் செய்தேன், நான் என்ற வார்த்தை அல்லாஹுக்கு அறவே பிடிக்காது, அல்லாஹுடைய ரசூலுக்கும் அறவே பிடிக்காது. நிர்பந்தமான சூழ்நிலையில கூட நான் என்ற வார்த்தை சொல்வதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. ஒரு தடவை நபியினுடைய வீட்டுக்கு ஒருவர் வருவார், வந்து கதவு தட்டுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், யார் என்பதாக கேட்பார்கள். அவர் சொல்லுவார், நான் என்று சொல்லுவார். இந்த வார்த்தையை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. என்ன நான் என்பதாக வெறுத்து கேட்டார்கள்.
யார் என்று கேட்கும் பொழுது பெயரை சொல்லுங்கள். நான் வந்திருக்கிறேன், அப்துல்லாஹ் வந்திருக்கிறேன், அப்துர் ரஹ்மான் வந்திருக்கிறேன், பெயரை சொல்லுங்கள். இப்ராஹிம் வந்திருக்கிறேன், இஸ்மாயில் வந்திருக்கிறேன். அது என்ன, நான் ஒரு அழைப்புடைய நேரத்தில் வீட்டுக்கு வெளியிலே இருக்கும் பொழுது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லும் பொழுது நான் என்ற வார்த்தையை சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. அல்லாஹுக்கும் அறவே பிடிக்காது. பெருமக்களே, எல்லாம் நான் செய்வேன், எது வேண்டாலும் நான் செய்வேன், நான் தான் செய்ய முடியும், யாராலும் செய்ய முடியாது, நான் பெரிய அறிவாளி, பெரிய திறமைசாலி, உள்ளத்தில் அது வரும் என்று சொன்னால் ஒரு நேரம் வரும், அல்லாஹ் கேவலப்படுத்துவான். நாம நினைத்து கொண்டு நான் பெரிய ஆள், நான் பெரிய அப்படிப்பட்ட ஆள் என்பதாக நினைப்பதை, அன 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 என்று சொல்வதை அல்லாஹ் விரும்புவதே கிடையாது. ஒரு தடவை ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபையிலே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயான் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே அந்த சபையிலே இருந்த ஒரு மனிதர் கேட்பார், ஹஸரத் மூசா அவர்களே, தற்பொழுது உலகத்திலே மிக்க அறிந்தவர் யார்? இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்திலே மிக அறிந்தவர் யார்? இல்முடையவர் யார்? ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார்கள், அன, நான் என்று சொல்லிவிடுவார்கள். அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன என்ற வார்த்தையை சொல்லிவிடுவார்கள். நான் என்ற வார்த்தையை அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நபியாக இருந்தாலும் நபி அல்லாத ஒரு மனிதரிடத்தில் போய் பாடத்தை படித்து வாருங்கள், இல்மை படிக்க போங்கள் என்பதாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அனுப்பி வைப்பான். 1000 மாணவர்களுக்கு உஸ்தாதாக இருந்தாலும் சரி, மாணவர்களிலேயே திறமையானவர்களாக நாம் இருந்தாலும் சரி, நான் என்ற எண்ணம் மட்டும் வந்துவிடக்கூடாது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக உலக மக்களுக்கு அல்லாஹ் உணர்த்துவான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறியாமல் சொன்ன வார்த்தை அன என்ற வார்த்தை. அல்லாஹ் சொன்னான், இந்த இடத்துக்கு போங்கள், கடல் வழியாக போங்கள், கடலோரமாக போங்கள், இந்த இடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும், அந்த இடத்துல ஒரு அடியார் இருப்பார், அவரிடத்துல பாடம் படியுங்கள். ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சென்று பாடம் படிக்க வைப்பான். ஒரு நபியை எதற்காக வேண்டி தெரியுமா? அன என்று சொன்னதின் காரணமாக. அல்லாஹுக்கு பிடிக்காத வார்த்தை அன என்ற வார்த்தை. தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், தஸ்கியத், ஒரு ஷேக் இடத்திலே கை கொடுத்து பையத்தா ஆகி தஸ்கியத்து செய்ய வைப்பது என்பது எதற்காக வேண்டி தெரியுமா? தஹஜ்ஜுத் தொழ வைப்பதற்காக வேண்டி அல்ல, குர்ஆன் ஓத வைப்பதற்காக வேண்டி அல்ல, வேறு அமல்களை கொடுத்து பெரிய ஆளாக ஆக்குவதற்காக வேண்டி அல்ல. தஸ்கியத்துடைய நோக்கமே அல்லாஹ்வே, நான் ஒன்றுமில்லாதவன், நான் ஒரு அடியான் என்ற உணர்வை ஒரு அடியானுக்கு கொடுப்பதுதான் தஸ்கியத்துடைய மிக முக்கியமான நோக்கம் என்பதாக அல்லாஹ் சொல்வான். தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இந்த மேராஜுடைய பயணத்தை எடுத்து பாருங்கள். இஸ்லாத்தில் 5 கடமைகள் உண்டு, ஜகாத் உண்டு, ஹஜ்ஜு உண்டு, நோன்பு உண்டு, எத்தனையோ அமல்கள் இருந்தாலும் கூட இந்த மேராஜுடைய பயணத்தில் அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய இபாதத் என்ன தெரியுமா? தொழுகை தான். ஒரு மனிதன் தொழும் பொழுது பெருமை வராது. காரணம் என்ன? தக்பீர் கட்டுவான், கை கட்டி நிற்பான், ருக்கு செய்வான், குனியுவான், அடுத்தது சஜிதாவிலே தலையை போய் வைப்பான். இத்தனை கட்டங்களிலேயும் அவன் பணித்துத்தான் ஆக வேண்டுமே தவிர, தன்னை அவன் தாழ்த்துத்தான் ஆக வேண்டுமே தவிர, யாருக்கும் கை கட்டாத ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்பதாக அல்லாஹ் அக்பர் என்பதாக கை கட்ட வேண்டும். இதுதான் தொழுகை. குனிய வேண்டும். யாருக்கும் முன்பதாக குனியாத ஒரு மனிதனை அல்லாஹ் 5 வேளை குனிய வைக்கிறான். யாருக்கு முன்பதாக சஜிதாவை தலையில யாரும் வைக்க மாட்டோம். அல்லாஹுக்கு முன்பதாக அல்லாஹ் வைக்கிறான். வைக்க வைத்து இந்த உணர்வை தருகிறான், நீ ஒன்றும் இல்லாதவன், உன்னுடைய உடல் உறுப்புகளிலே ஆக சிறந்த உறுப்பு தலைதான், அந்த தலையையும் கீழே வை, உனக்கு பணிவு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள ஒரு வணக்கம்தான் தொழுகை என்பது. அந்த தொழுகையை தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிஅராஜிலே கொடுத்தான். ஜகாத்து கொடுக்கும்போது கூட கொஞ்சம் பெருமை வரலாம், நாம் தான் கொடுக்கிறோமே என்பதாக பெருமைப்படுவது உண்டு. அதுவும் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு இருந்தால் சொல்லவே தேவையில்லை. அது வரைக்கும் சாதாரண பெயராக இருந்தது, ஹஜ்ஜுக்கு பிறகு ஹாஜியாக ஆகிவிடுவார். ஹாஜி அவர், ஹாஜி இவர், பேரிலே ஹாஜி இப்ராஹிம், ஹாஜி, அனைத்தும் பெருமையை தரக்கூடிய விஷயங்கள். ஆனால் தொழுகை அல்லாஹ்விடத்தில் அடிமைத்தனத்தை ஏற்படுத்தக்கூடியது. எந்த அளவிற்கு பெருமக்களே நாம் ஒன்றுமில்லாதவர்களாக நினைப்போமோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்,
மன் தவாலஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ். அவர் எந்த துறையில் இருந்தாலும் சரி தன்னை அவர் பணிவாக வைத்துக் கொள்வார் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் உயர்த்துவான். அந்த படிப்பினையை தரக்கூடிய ஒரு சம்பவம் தான் மிஅராஜுடைய சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களை விட சிறந்தவர்களாக இருந்தாலும் மனித சமுதாயத்திலே நபியை படைக்கவில்லை என்று சொன்னால் வேறு எந்த படைப்பையும் படைத்திருக்க மாட்டேன் என்பதாக எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருந்தாலும் கூட பிறக்கும் பொழுது அல்லாஹுவே நான் ஒரு அடிமைதான் என்ற உணர்வோடு பிறந்து அதே அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரிய மாளிகை கிடையாது, அது போன்ற இடத்திலெல்லாம் நம்மை வாழ வைத்தால் வாழ மாட்டோம். நபியினுடைய வீடு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரிய வீடு, ஆக சுருக்கமான ஒரு வீடு. ஹஸரத் ஆயிஷா இருப்பார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். இவ்வளவு ஒரு நெருக்கடியான ஒரு வீட்டிலே வாழ வைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபி தஹஜ்ஜுத் தொழுகுவார்கள். அப்படி தொழுகும் பொழுது நான் உறங்கிக் கொண்டிருப்பேன். இவ்வளவுதான் வீடு, நான் உறங்கிக் கொண்டிருப்பேன். சஜிதாவுடைய நேரம் வரும் பொழுது சஜிதா செய்யக்கூடிய இடத்திலே என்னுடைய கால் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல சஜிதா செய்ய போகிறார்களோ அந்த இடத்துல என்னுடைய கால் இருக்கும். சஜிதா செய்ய வரும் பொழுது பெருமானார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய காலை சுரண்டி விடுவார்கள். நான் காலை மடக்கிக் கொள்வேன். காலை மடக்கினால் தான் சஜிதா செய்ய முடியும். அவ்வளோ ஒரு சுருக்கமான வீடு பெருமக்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே ஒரு அடிமை கூட அப்படி வாழ முடியாது. அடிமையை விட ஆக அடிமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். உண்மை இதுதான். நாமும் அதுபோல வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கும் அல்லாஹ் உரித்தான கண்ணியத்தை தருவான். அதுதான் இந்த மிஅராஜ் தரக்கூடிய படிப்பினை. அல்லாஹ் உயர்த்தினான். 7 வானங்கள், ஒரு வானம் அல்ல, 2 வானம் அல்ல, 7 வானங்களுக்கு அப்பால் உயர்த்தினான். ஒரு கட்டம் வந்தது, ஜிப்ரீல் சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த இடத்தை தாண்டி நான் ஒரு 8 கூட வைக்க முடியாது. சிதறத்துல் முன்தஹா வந்த உடனேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நபியே, இந்த இடத்தை தாண்டி ஒரு 8 கூட நான் வைக்க முடியாது. வைத்தால் எரிந்து போவேன், கரிந்து போவேன். ஜிப்ரீலும் கடக்க முடியாத ஒரு இடம் வரைக்கும் அழைத்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் பணிவோடு வாழ்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மிலேயும் பல ஆற்றல்கள் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், ஆனால் மனதிலே அன என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது, நான் என்ற தலைகணம் வந்துவிடக்கூடாது. உள்ளத்திலே இப்படி இருக்க வேண்டும், என்னதான் இருந்தாலும் ரப்பு கொடுத்தது தான். இது என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய பொருளாதாரம் அல்ல, என்னுடைய ஆற்றல் அல்ல. விளையாட்டுக்கு கூட தற்பெருமை வரக்கூடிய வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை ஒரு நேரம் வரும், உண்மையிலேயே பெருமை உள்ளவனாக நம்மை ஆக்கிவிடும். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மிஅராஜுடைய பயணத்துடைய படிப்பினை இதுதான். மன் தவாலஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ். யார் அல்லாஹுக்காக வேண்டி பணிவாக நடந்து கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான் என்ற ஹதீஸின் மூலமாக இந்த சம்பவத்தை வருடம் வருடம் நினைவு கூறுவதன் மூலமாக முழு முஸ்லிம் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் சொல்ல வருவது, 1000 தான் இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் மண்ணிலே படைக்கப்பட்டவர்கள், ஒரு விந்துவில் இருந்து படைக்கப்பட்டவர்கள். அசூசையான அருவருப்பான நீங்கள் எவ்வளவு அழகான தோற்றம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய படைப்பினுடைய துவக்கம் என்ன தெரியுமா, மூலப்பொருள் என்ன தெரியுமா, அருவருக்க தகுந்த விந்து என்பதாக அல்லாஹ் சொல்வான். மனிதன் தன்னுடைய நிலையை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அந்த விந்துவிலிருந்து இரத்த கட்டியாக, சதை கட்டியாக, அதற்கு பிறகு சில உறுப்புகளை கொடுத்து, சில அவங்களை அல்லாஹ் கொடுத்து, எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பியதற்கு பிறகு கொஞ்சம் திறமை வரும் பொழுது எல்லாம் நான் தான் என்று சொன்னால் அல்லாஹுக்கு பிடிக்காது. கொஞ்சம் பணம் வரும் பொழுது எல்லாமே நான் தான், காரூன் சொன்னதை போல நான் தான் என்பதாக சொல்வோம் என்று சொன்னால் இது அல்லாஹுக்கு பிடிக்காது. அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, அல்லாஹுடைய ரசூலுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை அன, நான் என்ற வார்த்தை. அல்லாஹுக்கு பிடித்த வார்த்தை அபுது, அடிமை என்ற வார்த்தை. இந்த வாழ்க்கை நம்மிடத்திலையும் இருக்கும் என்று சொன்னால்
இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மையும் முறையான முறையிலே கண்ணியப்படுத்துவான். கண்ணியத்திற்காக வேண்டி வாழ்வதல்ல, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை எது, நாம் ஒன்றும் அல்லாதவர்களாக நினைக்க வேண்டும், எனக்கு எதுவுமே கிடையாது என்பதாக நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை, ஒரு அடிமைத்தனமான உணர்வை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அது போன்ற ஒரு உயர்ந்த வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிமையான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான நல்ல பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اجعلنا من عبادك الشاكرين. اللهم اجعلنا من عبادك الشاكرين. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين برحمتك يا